தாக்கிடும் யாரு சுத்தி பைய வேஷத்துல Hi Snifers, Siddha Sundararajan. So long time no see, வீடியோஸ்ல இது வராமல் இருந்துச்சு. ஸோ லைஃப் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால தான் வரல. இதுக்கப்புறமே ஆன் ஆஃப் தான் இருக்கும், எப்பயாவது வீடியோ வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீரதீர சூரனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. வீரதீர சூரன் இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் எங்கெங்க எக்ஸஸ்டா போக முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படம் சொல்லலாம். முக்கியமா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு டிராமா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஜானல் இருக்கு. அதுல மகான் மாதிரி படங்கள் வரும். ஸோ கார்த்திக் சுபாஜ் படங்கள் எப்பயுமே அந்த டிராமா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், டிராமா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸோட வரும். ஸோ அந்த கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு இது ஒன்று ஆட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்துட்டு அந்த படங்களுக்கு எந்த வகையிலும் சலைச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரியே ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த டிராமாவே அந்த ஆக்ஷனையும் பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேங்ஸ்டர் திங்கிங்கிறத பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. அதான் ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பாசிபிலிட்டா பார்க்கும்போது வந்துட்டு டேரக்டரோடைய ரைட்டிங் சூப்பர்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு சேதுபதி படத்தை பார்க்கும்போதுமே வந்துட்டு ஸோ இப்படி ஒரு ஆக்ஷனுங்கிறது இந்த மாதிரி தான் ஒரு டோன்ல இருக்கும், ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டோன்ல இருக்குங்கிறது புரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையுமே அந்த ஆக்ஷனை வந்துட்டு அதுல என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அது மாதிரியே கொடுத்துருந்தாரு. அண்ட் அதோட அந்த ட்ராமாவும் கனெக்ட் பண்ணி இன்னமும் கொஞ்சம் ஹையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் முக்கியமா தியேட்டர் மொமெண்ட்ஸா செம்ம சூப்பரா இருந்துச்சு. ரைட்டிங்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ மொத்தமா வந்துட்டு ஒரு ஒன்லைனரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஸோ ஒரு ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்துக்கும் போலீஸ்க்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க கொள்ளணும்னு போலீஸ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் போலீஸை கொள்ளணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஃபிளாஷ்பேக் மூலியமா, அதாவது முன்னறி காலத்துல வந்துட்டு இந்த குடும்பத்துக்கும் விக்ரமன் இந்த கேரக்டர் காளிங்கிற அந்த கேரக்டர் இருக்கிற கனெக்ஷன்னால இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள இவரே இழுத்து விடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவரு குடும்பத்துக்காக இந்த பிரச்சனையை வந்துட்டு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், ஏதோ ஒன்று அவங்க சொல்றதை செஞ்சாகணுங்கிற மாதிரி வருது. ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறனால அவர் செஞ்சாரா இல்லையா இது நடந்தது அப்படிங்கிறத மீதி கதை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு எல்லாருமே கெட்டவங்க தான். ஸோ எல்லாருமே கெட்டவங்க தான். முன்னாடி வந்துட்டு அது நிறைய இதெல்லாம் இருக்கு, கேங்ஸ்டர்ஸா இருந்தவங்க அதெல்லாம் இருக்கு. ஸோ அஜய்சூரியோட அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கிரேஷியட் கேரக்டர்னு சொல்லலாம். எல்லாருமே கிரே தான். இதுல இவர் வந்துட்டு ரொம்பவும் கிரேவா இருப்பாரு. அதாவது இவன் இல்லைனா இப்படி எல்லாரையும் முடிச்சிடணும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவாவது இருக்கும். இவருக்கு இவரோட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஹீரோவுக்கு இருக்கும். அவங்கள பொறுத்தவரை வந்துட்டு போலீஸை கொள்ளணும், என்னையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸை பொறுத்தவரை அந்த கேரக்டர் தான் வந்துட்டு இவனையும் இது பண்ணி அவனையும் இது பண்ணி அது ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ இவனுக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கேரக்டர் ஒரு கிரேஷியலான ஒரு சென்டர் கேரக்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை அஜய் அப்ளை பண்ணியிருக்காரு. முக்கியமா அவருடைய ஃபிலிமோகிராஃபியில இப்போ ரீசெண்ட்ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு போலீஸ்னு இல்லை, அவருடைய கேரக்டர்ஸ்ல மொத்தமாவே பார்க்கும்போது இது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அவருடைய கேரக்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அந்த வகையில் செம்ம சூப்பரு. ஸ்க்ரீன் பிளேவா செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அப்படியே ஆரம்பிச்சு பேசிங் அப்படியே ஸ்லோவா தான் போகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் இந்த சம்பவம் அந்த மெயின் ஃபோக்கஸ் இந்த கதைக்கு வந்துடுறாங்க. முதல்ல விக்ரம் சாரை காட்டுறதுக்கே ஒரு பெரிய மோனலாக் முன்னாடி அதுக்கு முன்னாடி போகுது. அவ்வளோ கதைகள் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா வந்துட்டு விக்ரம் சாரோட அந்த பேர் காளிங்கிற பேர் வந்து அதுக்கப்புறம் அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் கதைக்குள்ளே போறாங்க. சில படங்கள்லாம் எடுத்தோடனே அவன் அப்படி இவன் இப்படி அவன் அதை செய்வான் இதை செய்வாங்கிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம கதை என்ன எதை நோக்கி போகுதுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா காளிங்கிற அந்த கேரக்டர் யாருங்கிறதுக்கு வராங்க. அண்ட் அந்த காளிங்கிற கேரக்டர் வரப்போறாங்க போது அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற அந்த சம்பவம் என்னங்கிறதுமே இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. பேக் ஸ்டோரி இல்லாத படம் பார்ட் 2 அப்படின்னு சொன்னாலுமே அந்த பேக் ஸ்டோரி தான் இவங்க சொல்லவே தவிர பேக் ஸ்டோரிக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி சில கதைகள் இருக்கு. இவங்களுடைய ஆரிஜின் தான் நமக்கு தெரியாதே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்தது, இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஓவர் நைட்ல நடக்கிற கதை. அதுல ஒரே ஒரு மதியம் ஒரு காலையில் டு நைட் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஒரு மார்னிங் டு நைட்டோடைய ஃபிளாஷ்பேக் வந்துட்டு இருக்கு. அதையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய பாதியில தொடங்கி செகண்ட் ஹாஃப் உடைய பாதியில முடிக்கிறாங்க. நடுவில் தான் இன்டர்மிஷனே போடுறாங்க. இன்டர்மிஷன் ரொம்ப கியூட்டான ஒரு இன்டர்மிஷனா இருந்துச்சு. ரொம்ப மாசா பயங்கரமா அப்படின்னு இல்லாம ரொம்ப நார்மலாவே இருந்தது. ஃபிளாஷ்பேக் போயிட்டு அங்க ஒரு லவ் சீன் போயிட்டு அங்க இருந்து வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே டெக்ஸ்ட்ல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஸோ முக்கியமா வந்துட்டு அந்த சம்பவம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறத போட்டு
ஒரு ஏதோ ஒரு சகாப்தத்திற்கு முன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இன்டர்மிஷன் வந்துட்டு முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷம் இருக்கு, எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்மிஷன் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு கார்டே இல்ல. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்குங்கிற கார்டே இல்ல. ஸோ அந்த வகையில படத்துல எங்கேயுமே லிக்கர் ஆர் ஸ்மோக்கிங்கிற மேட்டரே வரல. கேங்ஸ்டர் ஃபிலிம், பட் அதுக்குள்ள அது இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கேங்ஸ்டர்ஸா இருந்தாலுமே ஒரு திருவிழா சமயம் அதுக்குள்ள வந்துட்டு நடக்கிறது அப்படிங்கும்போது இந்த கதைக்கு இது தேவையில்லை அப்படிங்கறத தூக்கி ஒதுக்கி வச்சது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த இடத்துல இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்கிறத வேணும்னே வாலண்டியரா உள்ள கொண்டு வராம இருந்தது நல்ல விஷயம். ஸோ கதைக்கு தேவைப்படும் போது கொண்டு வரலாம். அதை வாலண்டியரா கொண்டு வர தேவையில்லை அப்படிங்கறத வந்து டேரக்டர் இது பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த ஒரு மேட்டர் நல்லா இருந்துச்சு. ஜி பிரகாஷோட மியூசிக் வந்துட்டு ஒரு பக்கபலமா இருந்தது. ஸோ நிறைய இடங்கள் வந்துட்டு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பிளெண்டிங்கா போயிட்டு இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஒயஸ்டிக்காக பண்ணாம ஒரு பக்காவான இதுக்கு ஏற்ற மாதிரி பேசிங் ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாரு. அது சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸா வந்துட்டு கல்லூரும் அந்த சாங்கோடைய விஷுவலைசேஷன் சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி என்ட்ரி சீன்லயே அவர் இடுப்புல கிள்றதுல இருந்து அழகா ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்க அவங்க அந்த டிராவல் அந்த டைம்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க எங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் இது பண்றாங்க. ஆப்வியஸா கல்லூரி சாங்லயே பார்த்திருப்பீங்க. டெய்லருக்கு வந்துட்டு அளவெடுக்க போகும்போது வந்துட்டு அவரு அளவு டேப் வச்சு பார்க்கும்போது இவர் போயிட்டு இவராவே அந்த அளவு எழுதிட்டு வந்துருவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது அந்த பிளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங்லயுமே இவங்க எந்த அளவுக்கு இதா இருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த குழந்தை அந்த மேட்டர்ன்னு சொல்லிட்டு படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மேட்டர்ல வந்துட்டு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு, எந்த அளவுக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க, எவ்வளவு பாசமா இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிறது. சம்பவம் நடக்க போது சம்பவத்துக்கு வந்துட்டு இவன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போதே வந்துட்டு ஹீரோயினோட அந்த கேரக்டர் வந்துட்டு இவனை தடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு போய் அவனை வெட்டு கொல்லு அந்த மாதிரி இல்லாம தடுக்கிறாங்க. அண்ட் அது ஆல்சோ தனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வந்துட்டு புருஷனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்களுமே இறங்கி நிற்கிறாங்க ஆக்ஷன்ல. ஆக்ஷன்னா ராயன் மாதிரி வந்துட்டு இறங்கி ஃபைட் பண்ண போறாங்களா அப்படிலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு ஒரு லிமிடேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்களால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யற மாதிரி காமிச்சிருக்காங்க. லிமிடேஷனை தாண்டி போய் அப்படியே மாஸ் காட்டுறேன், ஏஜென்ட் நான் பண்றேன் அப்படின்னு இல்ல. ஏஜென்ட் நான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அவங்க ஏஜென்ட், அவங்க அப்படி பண்றாங்க. இங்க இப்படி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது வாலண்டியரா உள்ள சொருகி சில படங்கள் வந்துட்டு மொக்க பண்றாங்க. அந்த வகையில அந்த படத்தை அந்த விஷயத்தை இந்த படத்துல பண்ணல. கேங்ஸ்டர் ஃபில்மா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸோட லிமிடேஷனை பொறுத்து தான். ஒரு கேங்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டர் இருந்தாலுமே, இந்த மலையாளம் ஆக்டர் பிளே பண்ணியிருக்க அந்த கேரக்டர் இருந்தாலுமே அவருக்குள்ள லிமிடேஷன். அவர் எங்க போய் ஒளிறாரு, போலீஸ் வரும்போது எதுல போய் ஒளிறாரு, என்ன மாதிரி போய் சொல்றாரு, அந்த போலீஸ் கிட்ட மாட்டிட்டா அவர் என்ன மாதிரி டோன்ல பேசுறாரு, ஹீரோ வந்துட்டு மாட்டிக்கிட்டா அவர் ஹீரோ கிட்ட என்ன மாதிரி பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுடைய வந்துட்டு நான் இப்படி அந்த ஒரு ஒரு சினிமாவுக்குன்னு இப்போ ஓவர் எக்ஸாஜரேட்டட் சினிமால வந்துட்டு பயங்கரமா இது பண்ணுவாங்கல்ல, நான் எப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாம அந்த கேரக்டரோட யதார்த்தம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதாகுது. அண்ட் அந்த சீன்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவர் சொல்றாங்க. ஸோ அதுல வந்துட்டு கிளியரா ஒரு சீன்ல கூட வந்துட்டு எஸ்எஸ்ஓட அந்த கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு வில்லன்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்த சொல்லி கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஈவிலாவே தான் இருந்துச்சு விஜய் கேரக்டர். ஸோ அது ரொம்ப இதா இருந்தது. அந்த ஈவில்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதாகுது, ஒரு ஹீட்டை கொடுக்குது. ஏன்னா அந்த ஈவில்னஸ் இருக்க அடுத்து இவனை தான் கணிக்கவே முடியலையே, ஏன்னா இவன் இப்படின்னு பிரிச்சிடலாம், எஜ்ஜஸ்வர கேரக்டர் மட்டும் கணிக்க முடியாத ஒரு ஆளா இருக்கானே, அந்த ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. முக்கியமா படத்தோட இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது பயங்கர ஹீட்டடா போகும். அதுக்குள்ள வந்துட்டு டிராமா, ஆக்ஷன் அது எல்லாமே இருக்கும். ஒரு பாசம் அது. ஸோ ஒருத்தர் ஒரு மேல வச்சிருக்கிறது காளி மேல அந்த வில்லன் குரூப்புடைய வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க அவங்க வந்துட்டு காளி மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் அந்த காளி வந்துட்டு இந்த விஷயத்த செஞ்சுட்டான், ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க வந்து அவங்க என்ன மாதிரி கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 முக்கியமான ஃபைட் சீன்ஸ் வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஒன்னு வந்து இந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து அந்த ஃபைட் சீன் அண்ட் அண்ட் இது அது வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். அதுல வந்துட்டு பிரிச்சு சொல்லணும் அப்படின்னா ஃபிளாஷ்பேக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் சீன் அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பேசிங்ல கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறமா போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சம்பவம் அந்த சம்பவம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அந்த சம்பவத்தை காட்டவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சம்பவத்தை இந்த படத்துலயுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அந்த தியேட்டர் மொமெண்டா இருக்கும். நீங்க இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயுமே வந்துட்டு அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கும் போது வந்துட்டு ஒரு மியூசிக்கை போட்டு இறங்குறாங்க. அது செம்ம சூப்பரா ஒரு தியேட்டர் மொமெண்டா இருந்தது. ஆனா அந்த மொமெண்ட்டை வந்துட்டு விக்ரம் சார் ஃபேன்ஸுக்காக அந்த மொமெண்ட்டை வச்சாலுமே கதை ரீதியா அந்த மொமெண்ட் வந்துட்டு எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அதை ஒரு 10-20 செகண்ட்லயே முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சீரியஸான ஃபைட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் ஒரு கமர்ஷியல் படத்தோடைய அந்த பேசிங் வெளியே வந்தாலுமே அங்க இருந்து அதை ஷிஃப்ட் பண்ணி போனது வந்துட்டு இதா இருந்தது. அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணாம விட்டது டைரக்டர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கதை நகரணும் இல்லையா. அண்ட் சில படங்களை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடிச்சு சவுத்திட்டு இருப்பானுங்க, பயங்கரமா பாம்பு முடிச்சிட்டு இருக்கோம், ஆனா ஒரு போலீஸ் கூட கண்டுகிட்டு இருக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் இங்க இல்லாம அங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கு, எய்த்த வீட்டுக்காரன் பார்த்துட்டு என்னடா சண்டைன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான், அவன் கேட்கறான், அந்த பக்கம் போலீஸ் வந்துட்டாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய பெரிய குடும்பம் அவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறனால
போலீஸ் வந்துட்டு அங்க வந்துமே அவங்களால எதுவுமே செய்ய முடியாம ஓரமா நின்னுட்டு மைக்ல மட்டுமே பேசிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்கலாவுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த கிழங்கு ஒரு கன்னி வெடி அப்படிங்கறத வந்துட்டு மண்ணுல புதைக்கிறதுனால அது மண்ணுக்குள்ள இருந்து உருளைக்கிழங்கு வரும் இல்லையா, அதை மீன் பண்ற மாதிரி அந்த கன்னி வெடிய உருளைக்கிழங்கு கிழங்குன்னு சொல்றது. அந்த கிழங்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. ஒரு கேரக்டர் அந்த கிழங்கு ஹேண்டில் பண்ணும்போது அதை தூக்கிட்டு வரும்போது வந்துட்டு நடுங்கிட்டு அது வெடிச்சிருமோங்கிற பயத்துல தூக்கிட்டு வர மாதிரி. பட் விக்ரம் சாருக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இதுவுமே எப்படி திருப்பினா என்ன இதாகும், கார்ல வச்சுட்டு நான் ஸ்கிட் அடிச்சுட்டு கூட போவேன் அது வெடிக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓட்டுறது. அதை வச்சு கிளைமேக்ஸ்ல இங்க ஒரு ஃபோர் ஷேடோ, இங்க ஒரு செட்டப் வச்சு அதுக்கு ஒரு பே ஆஃப் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பயங்கரமா வெடிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரைட்டிங்ல செம்ம சூப்பரா சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இதே தாண்டி ரைட்டிங்ல சில விஷயங்கள் இருக்கு, அந்த குழந்தைங்க மேட்டர் எல்லாமே இருக்கு. பட் அதெல்லாமே வந்துட்டு ஸ்பாயிலரா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு இதா வந்துட்டு ஹிடன் டீல்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோவா பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு இந்த மேட்டர்லாம் உள்ள வரும். அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசம் அதுல அவர் செய்யறது. ஸோ ஒரு முக்கியமான சீன் நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த குட்டி பையன் வந்துட்டு விட போகும்போது கரெக்டா பிடிப்பாரு. ஸோ அது ஒரு ஷார்ப்பான அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு ஷார்ப் அப்படிங்கறத. அண்ட் ஒரு சீன் வந்துட்டு அந்த அது ப்ரோமோ கட்ல வச்ச சீன் இது வந்து எனக்கு படத்துல வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேணும்னே புடிங்கி வச்சிருப்பாரு போல இருக்கு டேரக்டர். அந்த ஒரு அம்மா வந்துட்டு ஏதோ ஊதுபத்தி என்னமோ கேட்கும்போது வந்துட்டு குழந்தை மடியில தூங்கிட்டு இருக்கும், ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாரு இல்லையா, அந்த சீன் வந்து ப்ரோமோ கட்ல வந்திருக்கும். ப்ரோமோங்கிறது தனியா ஷூட் பண்ணது, படத்துக்காக பண்ணது அப்படின்னாலுமே அந்த ஷார்ட் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு டேரக்டர் அடம்பிடிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கு. அது அழகா அந்த இடத்துல வந்துட்டு இதா இருந்துச்சு. ஸோ ஓவராலா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கேங்ஸ்டர் படம். பட் அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ள போகுது அப்படிங்கறதுனால ஒரு பயங்கர என்டர்டைனிங்கான ஒரு ஃபீல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஃபீலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணி கொடுக்கும். ஓடிடியை விட தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் அது கொடுக்கும். நிலவுக்கு என் மேல கோபம் மாதிரி ஒரு ஆவரேஜான படத்தெல்லாம் போய் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு பதிலாக இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு எப்பயாவது வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்துட்டு நல்லது பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மார்ட். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் ரைட் சொல்லுங்க. நெருப்ப ஏத்துனா நெருப்ப கட்டிடும்.